விசுவாச பிள்ளைகள் உலகத்தோடு கலந்து விடக்கூடாது. மிகவும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உலகத்தோட சபைக்கு வர்ற பிள்ளைகள் காதல்ல, சினிமாவில், சினிமா பாட்டு கேட்கறதுல, தவறான பழக்கத்தில், தவறான SMS பண்றதுல நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கடந்த நாட்களில் நான் எப்பொழுதும் ஒரு திருச்சபைக்கு போகிற போது ஒரு குடும்பத்தார் வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப ஆர்வமாய் கவனிப்பார்கள். அந்த முறையும் அந்த திருச்சபைக்கு நான் போயிருந்த போது அவங்க மகளை காணோம். எங்க உங்க பொண்ணுன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப துக்கமா கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் பாஸ்டர்னு சொன்னாங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, அந்த பிள்ளை போயிட்டா பாஸ்டர், வேற ஒரு பையனோட காலேஜில் படிக்கும்போது ஒரு தேவன் அறியாத ஒரு பையன் போயிட்டான். இப்போதான் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வச்சிருக்கிறோம். நீங்கள் மேலே உள்ளே வந்தோன்னு அந்த பிள்ளை ஓடிட்டா. நான் சொன்னே கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தா அந்த பையனை கூப்பிட்டு வந்தா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ரட்சிக்கப்படாத ஒரு காட்டு எருமை மாதிரி ஒரு பையன் இருக்கிறான். அவனோட வந்து நிற்கிறான். அந்த பிள்ளையை பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு, ரொம்ப அழுதுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு 6 மாதங்கள் கழித்து மீண்டும் அதே திருச்சபைக்கு ஊழியத்திற்கு போயிருந்த போது அந்த குடும்பத்தை சந்தித்தேன். எப்படி இருக்குது உங்க மகள் லைஃப், என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த பிள்ளை அவனோடு சென்னையில் போய் வாழ்ந்தது. நிறைய கடன்காரனாய் மாறி போனான். ரம்மி விளையாட்டில் நிறைய பணங்களை விட்டான். ஆகவே சீக்கிரமாய் பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பாம்பேயில் இருக்கிற ஒரு ரெட் லைட் ஏரியாவில் இந்த பிள்ளைய விபச்சாரத்திற்கு விலை பேசி கொண்டிருந்தான். அங்கே கொண்டு போய் விட்டுறலான்னு இந்த பிள்ளை வரும்போது ஃபோனை ஆஃப் பண்ணிடுவான். ரகசியமாக கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவன் ரொம்ப பச்சையாக சொன்னான். அதையெல்லாம் ஒரு பேரண்ட்ஸு சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நாங்கள் பாம்பேக்கு போகிறோம்மா, அங்கே போய் வாழ போகிறோம் அப்படின்னு சொன்னாவ. அவ என்ன சொன்னார், உன் மகளை அங்கே அனுப்பாதீங்க, கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், என் மகளை கொண்டு போய் ரெட் லைட் ஏரியாவில் விற்றுட்டு அப்படியே ஓடி போகிறான். நல்ல வேலைக்கு ஆண்டவர் கிருபையா எங்கள் மேலே வச்ச தயவுனால இந்த பிள்ளையை நாங்கள் காப்பாற்றி வர கர்த்தர் உதவி செய்தார். இது ஒரு எச்சரிப்பான ஒரு சாட்சி. எங்கேயோ நடந்த ஒரு விஷயம் நீங்க நினைக்காதீங்க. எப்பொழுது எந்த குடும்பத்துக்குள்ள எந்த சத்துரு உள்ள புகுந்து ஒரு மனிதனை வேட்டையாடுவான் என்றே நமக்கு தெரியாது. ஆகவேதான் பிசாசை விட மிக மோசமானது ஒண்ணு பாலியத்திற்குரிய இச்சை. ஆகவேதான் பைபிள் பிசாசை கூட எதிர்த்து நில்லுங்க, பாலியத்திற்குரிய இச்சை விட்டு விலகி ஓடுங்கன்னு சொல்லுது. எதிர்த்து நிற்க வேண்டியது எதிர்த்து நிற்கணும், விலகி ஓட வேண்டிய விஷயத்த விலகி ஓடணும். சும்மா சின்ன விஷயத்தை நம்ம ஆரம்பிப்போம், அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் தீமைகளை கொண்டு வந்து விடும். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பிள்ளை விபச்சார விடுதிக்கு விற்கப்பட்டு அந்த பிள்ளையின் சரீரம் நாசமாக்கப்பட்டால், சபையில உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்ச ஒரு பிள்ளை தான் இன்னைக்கு அவள் இருக்கிற இடத்த பார்த்தீங்களா? இன்னைக்கும் இப்படித்தான் நிறைய பேர் பணத்திற்காக, பலவிதமான காரியத்திற்காக பலரும் பல இடத்தில் போயிருக்கிறார்கள். ஆகவே சபைக்கு வர்ற பிள்ளைகள்ட்ட நாங்கள் ரொம்ப சொல்றோம், உலகத்தில் கலக்காத, ரொம்ப கவனமாயிரு, எங்கேயாவது போய் மாட்டிக்காத, ஏதாவது போய் சிக்கல் இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட பேசி, போதகிட்ட பேசி விடுதலையாக வழியை பார்க்கணும். ஒரு நாளும் பாவத்தின் அடிமைத்தனம் நம்மளுக்குள்ள வந்துவிடவே கூடாது. விடுதலையாக்குற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், அடிமைத்தனத்துக்குள் வாழ்ந்து விடக்கூடாது என்று இந்த பகலில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதிர்கால ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். மிகுந்த கவனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கவனிப்பதற்கு ஆண்டவர் கொஞ்சம் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க. சோ நம்முடைய வாழ்க்கை உலகத்துக்கு, ஆகவேதான் யோவான் அழகா எழுதுறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும். 2 வார்த்தை கவனிச்சிங்களா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். காரணம், அந்த உலகத்தின் அன்பு நமக்குள் வந்துவிட்டால் நம்மை காப்பாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலையாய் மாறி போயிடும். ஆகவே இதை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்த செய்திகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்திற்கும் அசத்தத்திற்கும் விலகி ஓடத்தக்க தெய்வீக கிருபைகளை
ஆண்டவர் நமக்கு தருவாராக. அதுக்கு தான் வாலி பிள்ளைங்களாம் சர்ச்சில் உட்காந்து இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கூடாது, நிமிந்து உட்காரணும். என்ன சொல்றான்னு கண்ணை திறந்து காமிக்கணும். அங்க கீழே யாரு புவியீர்ப்பு விசை கீழே இழுக்குதான்னு தெரியல. நல்லா நிமிந்து உட்காந்து வசனத்தை நல்லா கேட்கணும். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க. யாரு பெத்த பிள்ளையோன்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஆலயத்துக்கு வர்றதே கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு தான். பாருங்க, 2 காரணங்களுக்காக நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே பின்வாங்கி போவதே இல்லை. முதல் காரணம் மகிமையை பார்க்கணும். 2வது காரணம் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த நோக்கத்துக்காக ஆலயத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை வந்தா அவர்கள் பிரச்சனை பண்றதும் இல்லை, அவங்க பின்வாங்கிறதும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 நோக்கம் தான். நான் ஆலயத்துக்கு போறேன் ஆண்டவரே, ஆராதனையில உங்க மகிமையை பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையில வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த 2 நோக்கங்களுக்காக தான் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அப்படி நீங்க ஆராதிச்சு நல்ல வளர்ந்து பெருகிட்டீங்கன்னா தேவன் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு ஒரு தொடர்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டாம். அடே அப்பா, எவ்வளவு பெரிய அழியில சொல்றீங்க. ஏசு ரத்தம் செய்யா, உங்களுக்கு அவியல் வேற போட்டுறாங்க டெய்லியும் இந்த அல்லையிலே சொல்றதுக்கு. இல்ல சாம்பார் வேற, தீயல் வேற, மாங்காய் கூட்டு வேற, மோர் வேற, ரசம் வேற, அரிசி வேற, சமைக்கிறதுக்கு ஆள் வேற. நல்லா கையை உயர்த்தி சத்தமா அல்லையிலே சொல்லுங்கம்மா. முறைச்சிக்கிட்டே உட்காராதீங்க, பிரசங்கார சிரிச்சுக்கிட்டே உட்காருங்க. உங்கள் சந்தோஷத்தை கெடுத்த பிசாசு யாருன்னு தெரியல. இந்த காலையில வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தினால. கையை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பொதுவா சொல்லுவேன், பகல் கூட்டத்துக்கு வரும்போது, சாயங்கால கூட்டத்துக்கு வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப வயிற்ற நிரப்பிட்டு வரக்கூடாது, கொஞ்சமா சாப்பிட்டு வர. சில பேர் சாயங்கால கூட்டத்துக்கு வரும்போது சமசா, மிதுவடை, ரசவடை, மும்பிட்டு பெரிய லோட்டால காப்பி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே இங்க வயிற்று வலி வந்த மாதிரி இங்க உட்காந்துருப்பாங்க, பிரசங்கமே ஓடாது. அதனால எப்ப நீங்க வசனம் கேட்க போனாலும் அரை வயிறோட போகணும். ஏன் எங்க பாஸ்டர் பாருங்க ஆமேன்னு சொல்றாங்கன்னா அவங்க பட்ட பாடு அப்படி, அதனால தெரியுது அவங்களுக்கு. அரை வயிறோட போனோம், வயிற்ற நிரப்பிக்கிட்டு இங்க வந்துட்டு காலையில நெளிய முடியாத மலைப்பாம்பு மாதிரி உட்காந்துடக்கூடாது. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சில பேர் நல்லா வயிற்ற நிரப்பிட்டு ஏத்தம்பழம் கீத்தம்பழத்தை சாப்பிட்டு அதை இதை போட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி காலையிலேயே உட்காந்து எங்களை நாங்க அதிகாலையில எந்திரிச்சு முழங்கால் படிக்கிட்டு பேசுங்கப்பான்னு ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி வந்தா இந்த ரசவடை உங்களை அந்த வசனத்தை விட்டே விளக்குது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எப்ப நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்டாலும் அரை வயிறோட வாங்க. முடிஞ்சா அதோட உத்தமம் சாப்பிடாம கூட வரலாம், ஒன்னும் ஆயிர மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கன்னத்துல கை வச்சு சேர்ல சாஞ்சி காமுக்காடு போட்டு அரை முக்காடு போட்டு உட்காராம முழு முக்காடு போட்டு நல்லா, எப்படி 10-30 பேர் காமுக்காடு தான் இருக்குது, இப்பதான் முழு முக்காடா மாறுது. அதுல சிரிச்சுக்கிட்டு வேற ஒரு அம்மா முறைக்குது. நல்லா மூடுங்கம்மா, கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு அழகே முக்காடு தான். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதனால எப்ப நீங்க ஆலயத்துக்கு வந்தாலும் அப்படி நீங்க வந்து பழகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சரீரங்களை பெருந்திண்டினால வளர்த்தக்கூடாது. நல்லா சாப்பிடவும் தெரியணும், வயிற்ற நல்லா காய போட்டு கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்துருக்கவும் தெரியணும். சில பேர்லாம் எலும்ப கூட மாவாக்கிடுவாங்க, அவ்வளவு பெரிய பல் ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ரொம்ப பெருந்திண்டினால உங்களை வளர்க்காம நல்ல ஜெபத்துல உபவாசத்துல வளர்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு நீங்க தப்பலாம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிந்தது சாப்பாடு என்ற மோகத்தினால், தெரியுமா? அதனால கிறிஸ்தவங்கள் ரொம்ப நல்லா அடிச்சு புசிச்சுட்டு இங்க தேவையான வசனங்களை, அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஏன் சாப்பிடாம வரணும்னா நல்லா அப்பதான் நம்ம நல்லா கவனிக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா விதை இப்ப நாங்க விதைக்க போறோம் பாருங்க. இன்னும் மட்டும் பாட்டு பாடி அவங்க உழுதுட்டாங்க உங்களை எல்லாரையும்.
ஜீவ நதி எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும், கூடவே இரும் இயேசுவே, அப்படிலாம் சொல்லி சொல்லி உங்களை எல்லாம் உழுதுட்டாங்க. இப்ப உழுத உங்க நிலத்துல நாங்க விதைக்கணும். கொட்டாவி போடக்கூடாது. குமரி ஒத்தையில போனாலும் போமே தவிர கொட்டாவி ஒத்தையில போகவே போகாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நீங்க சின்ன பிள்ளைய, ரொம்ப சின்ன பிள்ளைய சர்ச்சைக்கு கொண்டு வருவாங்க. இங்க சர்ச்சுக்குள்ள நுழையும் போதே அந்த பிள்ளை தலையில கை வச்சு ஜெபிச்சு, ஆண்டவரே இவன் உறங்கிட்டுப்பா, நல்லா உறங்கிட்டு, நான் வசனம் கேட்டு போகணும்ப்பா அப்படின்னு நீங்க நல்லா ஜெபிச்சிடணும். நிறைய பேர் வீட்டுல எல்லாம் பிள்ளைகளை கொஞ்சாம சர்ச்சில் கொஞ்சி வசனங்களையே கேட்க முடியாம நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வறட்சியா மாறிடும். என்ன ஒரு ஆமையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாஸ்டர்? பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். பிரசங்கத்தை விட இது ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். வாங்க எல்லாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய 12:45 இந்த கூட்டம் முடியும். மணி 11:43. அடுத்து ஒரு 60 நிமிடங்கள், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஷார்ப்பா 1 மணிக்கு இந்த கூட்டம் முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலை கூட்டத்தில் சீக்கிரமாய் வந்து பங்கெடுங்கள். நல்ல பாடல்களை பாடுகிறார்கள். பாடி தேவனை ஆராதியுங்கள். இன்னும் இருக்கிற 3 கூட்டங்களிலும் தேவ ஆவியானவர் நம்மோடு பேச வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், வாசிங்க, ஒருவர் சத்தமா வாசிங்க. இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் நான். எல்லாரும் அந்த லாஸ்ட் வார்த்தையை சேர்ந்து சொல்லுங்க. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட. ரொம்ப பரிச்சயமான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். கவனிங்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவைகள், உயிர் உள்ளவைகள். பொதுவாய் நம்ம அதிகமா அதை கவனிக்கிறது இல்லை. புதிய ஏற்பாட்டில் எப்படி நிருபங்கள் மிக முக்கியமானவைகளோ அதே போல பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் மிக முக்கியமானவைகள். தேவனால் அழைக்கப்பட்ட இந்த ஆமோஸ் ஒரு மேய்ப்பன் அல்ல, காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன். தேவன் அவனை, ஆண்டவர் அழைத்து வரும் பல காரியங்களை அந்த தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தை கீழே உள்ளதை மட்டும் நம்ம பெருசா யோசிக்க போறதில்லை. இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால், அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இந்த வசனத்தை வைத்து 2 விதங்களில் இந்த பகல் வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். ஏன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும் என்ற 4 காரணங்களை இந்த அதிகாரத்தில் நாம் முதல் கவனிப்போம். 2வது ஒரு பகுதி, ஒரு மனிதன் தேவனை சந்தித்ததினால் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட 5 வித மாற்றங்களை இந்த காலையில் நாம் சிந்திப்போம். அதோடு கூட நாம் செய்திகளை முடித்து நல்ல ஜெபத்தோடு இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையோடு போக ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒன்னு மரணம், இல்லை என்றால் தேவனுடைய வருகை. ஏதாவது ஒன்று நம்மை சந்திக்க முந்திக்கொள்ளும். அது மரணமா இருக்கலாம் அல்லது தேவனுடைய வருகையா இருக்கலாம். ஏதாகிலும் ஒன்று என்னை சந்திக்க முந்திக்கொள்ளும். ஒரு தாயார் ஒரு முறை கேட்டார்கள், ஐயா, என் சிறு வயதிலிருந்தே சொல்லுகிறார்கள் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று. அவர் இன்னும் அந்த பாடிலேயே எப்பொழுதுதான் வருவார் என்று கேட்டார்கள். எனக்கே நம்பிக்கை அற்று போச்சின்னு சொன்னார். அதற்கு இப்படி ஒரு பதில் சொன்னோம், ஒருவேளை இயேசு வருவது தாமதமா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி உங்கள் மரணம் முந்திக் கொண்டால், வருகைக்காக நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லதுதான், வருவார். தாமதம் பண்ணார், நம்பினால் நம்பாவிட்டாலும் வருவார். அவரை குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே இந்த உலகத்துக்கு மீண்டும் வருவார். அது சத்தியம், அதை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய மரணம் முந்திக் கொள்ளும் என்றால் ஏதாவது ஒன்று முந்திக் கொள்ள வேண்டும் அல்லவா?
மரணம் முந்திக் கொள்ளும் என்றால் என்ன செய்வீர்கள் என்று அந்த தாயாரிடம் சொன்ன. ஆமாங்க பாஸ்டர், உண்மைதாங்க பாஸ்டர், இயேசுவின் வருகையோ நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும், என்னுடைய மரணத்தையும் என் மனதில் வச்சுக்கிட்டே இருக்கணும். பைபிள்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? இயேசுநாதர் எப்ப வருவார்னு அவருக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாதுன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் எல்லாத்தையும் சொன்ன ஆண்டவர், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிற ஆண்டவர் நான் இப்ப வரப்போறேன்னு சொல்லக்கூடாதா? ஒருவேளை 2025 டிசம்பர் 31 நான் வரேன் அப்படின்னு ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லியிருந்தார் வச்சுக்கிடுங்களேன், என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி நடக்கும். 2025 கிறிஸ்துமஸ் வரைக்கும் ஆட்டமா ஆடிட்டு அதுக்கப்புறமா 26, 27, 28, 29 4 நாள் சுத்திகரிப்பு கூட்டம்னு ஒரு கூட்டத்தை வச்சு என் கண்ணை சுத்தியும் காதை சுத்திகரியும் மூச்சை சுத்திகரியும் என்ன சுத்திகரியும் அப்பா ஐயா ராசா ஏசையா அப்பான்னு சுச்சுவேஷன் சாங்கெல்லாம் பாடி அப்படி போவேன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் சொன்னாரு, உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட ஆகாதே, அதனால நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, எப்போ நீ விழிச்சிருக்கணும். சீர்காழி பக்கத்துல புதுப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க தேவ சபைன்னு ஒரு சபை இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா அங்க பிரசங்கம் பண்றேன். அங்க நான் ஒரு முறை போயிருக்கும் போது ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் போன மாசம் ஒன்று நடந்துச்சு எங்க சர்ச்சில். சொல்லுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு 20 பேர் வேன் பிடிச்சி ஊழியத்துக்கு போனோம். நல்ல ஆவையில் நிறவி பாட்டு கேட்டு டிரைவரு கொண்டு போய் தடுப்பு சோழன் முட்டிட்டான். முட்டின உடனே அந்த வேன் அப்படி சாஞ்சிருச்சு. சாயும் போதே ஒரு பையன் இப்படி ஜெபிச்சான், ஐயா ஏசப்பா என்ன பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்காங்க ஏசப்பான்னு கத்துனான். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, கையெல்லாம் கிழிச்சு ரத்தமா ஊத்துது. கண்ணாடி உடைச்சி அந்த பாஸ்டரை வெளியே எடுத்தாங்க, ரத்தம் ஊத்துது. நான் என் கர்ச்சிப்பு வச்சு ரத்தத்தை பிடிச்சிட்டு அவனை இங்க கூப்பிடுங்க அப்படிங்க வாடா. ஏடா இத்தனை வருஷமா சர்ச்சில் இருந்தியாடா, ஒரு தடவையாவது என்ன பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கேன்னு கேட்டியாடா? அது என்ன வேன் சாயும் போது என்ன பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்காங்கன்னு அவன் சொன்னான். கடைசி நேரத்திலேயாவது போய் சேர்ந்துடலான்னு ஒரு நப்பாசதான் பாஸ்டர். எல்லாருக்குமே அந்த கடைசி நேரத்தில் போயிடணும். அதான் ஆண்டு சொன்னாரு, போக முடியாது, எப்பொழுது வருவார் என்று யாருக்கு தெரியாது. ஆமீன் சொல்லுங்க. ஆகவேதான் அழகா சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். டிஎல் ஆஸ்மான் சொன்னார், நீ திட்டம் போடும் போது 100 ஆண்டுகளுக்கு தாண்டி திட்டம் போடு, ஆனா நீ செயல்படும் போது நாளைக்கு இயேசு வருவார் என்ற சின்னத்தோடு செயல்பட்டு கொண்டே இரு. ஆகவேதான் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வேற பொழப்பு இல்ல, இதேதான் நடத்துவாங்க நினைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த கூட்டங்கள் நமக்கு கிடைக்காது, இந்த வசனங்கள் நமக்கு கிடைக்காது, இந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காது. ஆனா வாய்ப்பு இருக்கும் போதே, சமயம் இருக்கும் போதே இந்த தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? சரி, ஏன் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படும் ஆமோஸ் ரொம்ப அழுத்தமா சொல்றாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4 காரணங்களை நம்ம 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்கலாம். 1, உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவை கட்டளையிட்டேன். நம்பர் 1, அப்ப குறைவு வருகிறதுனால் நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். 2வது 8ஆம் வசனம், ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை, ஒரு தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறபடினால் இந்த தண்ணீர் பஞ்சம் உங்களை சந்திக்க கூடாது என்றால் நீங்கள் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். 3, 9வது வசனம் பாருங்க,
உங்கள் சோலைகளில் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஒரு பச்சை புழு அரித்து போட்டபடினால் இங்கே வருகிறதான அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய நஷ்டம், விவசாயத்தில் ஒரு நஷ்டம் வருகிறதுனால இந்த நஷ்டம் வராம இருக்குதுன்னா நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். 10ஆம் வசனத்துல பட்டய கருக்கினால் உங்கள் வாலிபரை கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். பழைய ஏற்பாட்டில் குதிரைகள் யுத்த ஆயுதம். குதிரைக்கு இருக்கிற ஒரு பெரிய பவரே, ஒரு அணுகுண்டை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா எல்லா மிருகமும் பின்னாடி போகும். ஆனா குதிரைக்கு இருக்கிற ஒரு பவரே அணுகுண்டு போட்டா கூட முன்னாடி போகும். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் யுத்தத்திற்கு ஒரு பெரிய வாகனமாக குதிரைகளை பயன்படுத்தினார்கள். உனக்கு பிரயோஜனமா இருக்கிற குதிரைகள் கூட, யுத்தத்திற்கு பிரயோஜனமா இருக்கிற குதிரைகள் கூட அழிக்கப்பட போகிறது. ஆகவே உனக்கு யுத்தத்துக்கு இனி குதிரை இருக்காது. இப்படி ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னாடி நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். 11ஆவது வசனத்துல நான் உங்களை கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போடுவேன், சோதோமையும் கொமோராவையும் நான் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். அப்படி இருந்தால் நீங்கள் கவிழ்க்கப்படக்கூடாது என்றால் அந்த 12ஆம் வசனத்தை ரொம்ப அழகா ஆமோஸ் எழுதுவாரு. இப்படியெல்லாம் நான் உனக்கு செய்ய போகிறபடினால நான் உனக்கு செய்யாம இருக்குன்னா நீ ஒன்னே ஒன்னு பலி செலுத்த வேண்டாம், பணம் செலுத்த வேண்டாம், ஒன்ன மட்டும் நீ செஞ்சிட, என்ன உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்பட்டு விட. ஆயத்தப்பட்டு விட்டால் தண்ணீர் பஞ்சமோ, அப்ப குறைவோ, விவசாய பாதிப்போ, குதிரைகள் அழிப்போ, ஒரு பட்டணம் கவிழ்க்கப்படுகிறதோ அது ஒரு நாள் வராது. ஆகவேதான் சொன்னாரு, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும், ஒரு செய்தி கூட மிஸ் பண்ணாதீங்க, நல்லா கவனிங்க. இயேசு ரத்தம் ஜெயம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. ஒரு சின்ன வார்த்தைகளை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு நல்ல செய்திகளை நாம் கிரகித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு நான் இந்த காலையில காமிச்சு கொடுக்கிறேன். 20 வருஷங்கள் தேவனை சந்திக்காமலே போனான். 3 முற்பிதாக்களில் ஒருவன் யாக்கோபு. 20 வருஷம் கழிச்சு தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகிறான். அப்படி ஆயத்தப்பட்ட போது அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு 6 வித மாற்றங்களை வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்க ஒரு அல்லேலூயா தான் சொல்றீங்க, என்ன அதுக்கே உங்களுக்கு தொண்டையெல்லாம் வலிக்குதே. தினந்தோறும் நான் கத்திட்டு இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு வலிக்கும். ஒரே ஒரு திங்கக்கிழமை மட்டும்தான் எனக்கு ரெஸ்ட். அடுத்த வாரத்தில் அடுத்த எல்லா நாளும் கூட்டம் இருக்கு. கத்திட்டே இருக்கேன் காலை மாலை. எங்களை யாரு காப்பாற்றணும்னு கேட்டா நீங்க தான் காப்பாற்றணும். இப்படியே கட்டப்பட்டது மாதிரி உட்காந்துருந்தா எப்படி காப்பாத்துக்குனீங்க? இங்க வந்து நீங்க உட்காந்துருக்கலாம் பாருங்க. இவங்கெல்லாம் நீங்க நான் மாடிக்கு வந்து நீங்க சாப்பிடுறத ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு போகணும். இப்படிதான் அங்கேயே உட்காந்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்த போது சாப்பாடுக்கு சண்டை வந்து ஒரு அம்மா கீழேயே தள்ளிடுச்சு ஒரு அம்மாவை டம்முன்னு. அங்கெல்லாம் அம்புட்டு சண்டை போடுதுங்க. இங்க நமக்கு வசனங்கள் கேட்கறதுக்கு அவ்வளவோ தூரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. விசுவாசிகள் டிவி இப்படியா இருக்கக்கூடாது, ஆக்டிவாவா இருக்கணும். முறுக்குன்னு சர்ன்னு போகணும். அதுக்காக உங்களுக்கு எப்பயும் ஆவியில் நிரம்பி இருக்கு சொல்லல. பட் நல்ல ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா கையை உயர்த்தி நல்லா ஆமின்னு சொல்லிடலாம். அல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா. அப்போ எனக்கு எவ்வளோ தூரம் அந்த த்ரோட்டெல்லாம் பெயினாக இருக்கும் தெரியுமா? ஏன் அப்படி நாங்கள் த்ரோட்டு பெயினாக இருந்தாலும் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஜனங்க அங்கே உயிர்ப்பிக்கப்படுறதுனால, தேவன் அங்கே ஆசீர்வதிக்கிறதுனால தான் நாங்கள் தொடர்ந்து ஊழியம் செஞ்சிட்டே இருக்கிறோம். 3 முற்பிதாக்களில் ஒருவன் யாக்கோபு. யாக்கோபை நீங்கள் பல செய்திகளை கேட்டிருக்கலாம், பல பைபிள் ஸ்டடியை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனாலும்
இன்னைக்கு நம்ம காலையில கொஞ்சம் விவரமா மெதுவா நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோட இந்த காலையில ஒரு நல்ல சத்தியத்தை கர்த்தரோட பேசுவாராக. 20 வருஷ காலங்கள் 20 வருஷ காலங்கள் ஆண்டவர் சந்தித்தான்னு ஒரு குறிப்பும் இல்லை. 20 வருஷம் கழிச்சு வந்து தெய்வத்தை சந்திக்கிறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, அந்த ஒரு வார்த்தைக்கு 3 பதங்களை பயன்படுத்துகிறார்கள். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, அது ஒரு பிடிவாதம் உள்ள ஜெபம். எது அது? எது அது? என்னது அன்னது? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்பது ஒரு பிடிவாத ஜெபம். ஒண்ணு. என்னை ஆசீர்வதித்தால் என்பது வருந்தி கேட்கிற ஜெபம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்பது எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற ஜெபம். எங்க அந்த 3 வார்த்தையும் சொல்லுங்க வாய் திறந்து. ஒண்ணு என்னது? பிடிவாதம். என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பான்னு ஒரு பிடிவாதம். 2வது என்னது? வருந்தி கேட்கிறது. 3வது என்னது? வேற வழியே. அந்த ஒரு வார்த்தையில 3 அர்த்தம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு தேவனை சந்திக்கிறான். என் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு தேவைப்படாத இருக்கிற தேவன், இன்னைக்கு தேவைப்படாத இருக்கிற இயேசு, இன்னைக்கு தேவைப்படாத இருக்கிற ஆலயம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பாருங்க, அன்னைக்கு ஆலயமும் இயேசு மட்டும்தான் தேவைப்படும். வேற எதுவுமே தேவைப்படாத ஒரு மனிதனுக்கு. செத்தாலும் சாவேன், அல்லேலூயா கோயிலுக்கு மட்டும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன எத்தனையோ நபர்கள் சர்ச்சில் உட்கார்ந்து அல்லேலூயா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க, செத்தாலும் சாவேன், எனக்கு பேய கூட பிடிக்கும், பெந்தேகோஸ்தேக்காரனை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தர் ஜெபத்தோட்டத்தில் சாட்சி சொன்ன ஒரு தடவை, பேய கூட பிடிக்கும் சார், இந்த பெந்தேகோஸ்தேக்காரனை கண்டா பிடிக்காது. ஆனா இன்னைக்கு தான் பெந்தேகோஸ்தே நானே மாறிட்டேன். அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அன்னைக்கு தேவைப்படாதது அறியாமை. ஒருவேளை இன்னைக்கு பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இயேசு தேவைப்படாம போகலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், காதுல வாங்கிக்காங்க. ஒரு காலத்தில் இந்த இயேசு மட்டும்தான் இந்த தேசத்துக்கும் தேவைப்படுவார், ஒரு மனுஷனுக்கும் தேவைப்படுவார். அப்பொழுதுதான் நம்மை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒன்றும் அவனுக்கு தேவைப்படாது. கோபாக்கணியின் நாளில் ஐஸ்வர்யம் கூட உதவாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் முதல்ல ஒரு மனிதன் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்வீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஓகே. முதலாவது தேவ சந்திப்பு யாக்கோபின் வாழ்க்கையில் செஞ்ச 5 விஷயத்தை நம்ம முதல்ல சொல்றேன். டைம் இருந்தா 6வது காரியத்தை நான் சொல்றேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேக வேகமா நம்ம கவனிக்க போறோம். 2:45 எனக்கு நாகர்கோயிலில் போய் பர்ஸை பிடிக்கணும். நான் 1 மணிக்குள்ள கூட்டத்தை முடிக்கணும், கிளம்பணும், சாப்பிடணும், கார்ல போகணும். ஏற்கனவே ஜோஸ் சென்னையில் பஸ் கார் ரொம்ப மெதுவாக வேற ஓட்டுவார். அதனால நாங்கள் போய் சேர வேண்டியது இருக்குது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நாங்கள் சீக்கிரமா போக வேண்டியது இருக்கிறதுனால, ஆனாலும் அவசரமாலாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. சரியான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போக தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க. தேவ சந்திப்பு ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நம்பர் 1 குறிச்சு கொள்ளுங்க வசனங்களை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய 3 வசனங்களை எல்லாருமே படிக்கலாமா? உங்க வாய்க்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஸ்கிரீன் பார்த்தோ பைபிள் பார்த்தோ எதுனாலும் படிக்கலாம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து ஜெபிக்கிறான், போராடுறான். எல்லாம் கவனிங்க.
என்ன ஒரே ஒரு ஜெப குறிப்புனா, என்ன ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வாதம் அவங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க? பின்னாடி நான் பிரசங்கம் பண்றேன். என்ன ஆசீர்வாதம் இல்ல உங்களுக்கு தெரியுமா? நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதம் என்னன்னா கார் இருக்கணும், பெரிய வீடு இருக்கணும், நீச்சலுக்குள்ள இருக்கணும், சொந்தமா வரணும். இந்த உலகத்துல ரொம்ப பாத்தீங்களா, ஒருத்தர் பரிதாபமா சைக்கிள்ல வந்து நிப்பாரு, அவர் எல்லாரும் பரிதாபமா பார்ப்பாங்க. அந்த மனுஷனுக்கு கடனே இருக்காது. ஒருத்தர் கார்ல வந்து இறங்குவாரு, எல்லாரும் பிரமிப்பாங்க, மாசத்துக்கு 5 லோன் கட்டுவாரு. பார்த்திருக்கீங்களா? பரிதாபமா வந்து நிப்பாரு சைக்கிள்ல. ஆனா அவருக்கு நிம்மதியா ஒத்த பைபிளை மஞ்ச பையில போட்டு உட்காந்து நல்ல ஆண்டவரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே எந்நேரமும் தீடுவே என்னை தாழ்த்தி பணிந்திடுவே அப்படின்னு பாடிட்டு போவார். அவருக்கு ஒரு கடன் இருக்காது. செருப்பு கூட பிஞ்ச செருப்பா தான் இருக்கும். நம்ம தலைவர் கார்ல ஜெம்முன்னு ஒயிட் கலர் கார்ல மனைவி பிள்ளைகளோட 4 பக்கமும் அப்படி பாராசூட் மாதிரி திறந்து ஜிம் ஜிம் ஜிம்னு வருவாரு. 31ஆம் தேதிக்குள்ள 5 லோன் கட்டணும், லோன் அலையணும். லோன் கட்டுறவன பிரமிப்பா பாக்குறோம், கடனே இல்லாதவன பரிதாபமா பாக்குறோம். ஆமேன்னு சொல்லுங்க. தேவையில்லாத லோனு கடன்ல போய் மாட்டிக்காதீங்க. என்ன ஒரு பாஸ்ட் இறந்து போனாரு கொரோனாவில், எனக்கு தெரிஞ்ச பாஸ்ட் தான். இந்த பையனுக்கு போன் பண்ணி, டேடி இறந்துட்டாராப்பா. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, அந்த ஆள் செத்தது கூட எனக்கு கவலை இல்லை பாஸ்டர், 43 லட்சம் கடனை வச்சு செத்துட்டான், எப்படி பாஸ்டர் கட்டுறது அப்படின்னு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி என்கிட்ட. இப்ப மறுபடியும் அந்த பகுதியை உழித்து போயிருந்தேன், போன் பண்ணி எப்படி பாருங்க 23 லட்சத்தை குறைச்சிருக்கேன் பாஸ்டர், இன்னும் 20 லட்சத்தை நான் எப்படின்னு தெரியலன்னு, என் பிள்ளைகள் வேற இருக்குது, ரொம்ப நாள் உயிர் வாழ்வோன்னு சொல்லி ஏகப்பட்ட லோனு கடன் 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 கல்யாண கடன். ஒரிஜினல் பூ வச்சு 1.25 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணாதான் கல்யாணத்துல உடன்படிக்கை பண்ணுவாங்களோ? ஆடம்பரங்கள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. கடன் கடன். ஆஸ்தி வச்சுட்டு போகணுமே தவிர இப்படி கடனை வச்சுட்டு போக கூடாது. ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? இப்ப ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறீங்க? வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், ஐபோன் இருக்கணும். அடே அப்பா, ஒரு அம்மா என்கிட்ட கேட்டுச்சு, பாஸ்டர் இந்த பெரிய வண்டி, ஒரு வண்டி இருக்குல்ல பாஸ்டர், இந்த வாலி பசங்க வச்சிருக்க வண்டியில, சர்ச்சைக்கு ஒரு வாலி பசங்க வச்சிருக்க வண்டியில, அவன் பள்ளத்துல உட்காந்துருப்பான், அவங்க அம்மா பக்கத்து வீட்டுல உட்காந்து வண்டியில வரும், பார்த்திருக்கீங்களா? சோத்திரத்தோட சோத்திரப்பா, என்னை கொண்டு போய் ஆறுதல் சேர்ப்பீராக அப்பா, என்னை காப்பாத்துவீராக அப்பா, சோத்திரப்பா, எங்க விளப்பணத்துல ஏசப்பா. அதை கேட்குது அந்த அம்மா. ஒத்த கால நிக்கிறான் பாஸ்டர் என் பையன், அந்த வண்டி வேன்னு. அவன் 2 கால் இல்லைன்னா கூட வாங்கி தராதீங்க, விட்டுருங்க. பெரிய வண்டி இருக்கணும். இதத்தான் ஒரிஜினல் பிளஸிங்னு நிறைய வருஷம் நம்மளை நம்பிக்கிட்டே இருக்கிறோம். யாக்கோபிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன ஆசீர்வாதின்னு கேட்கிறிய, என்ன உன்ட்ட இல்ல? பட்டையா உரிச்சு போட்டியே, கலப்பநீர் ஆடா பொறக்கட்டுன்னு தேவன் தந்த ஞானத்தின்படி பட்டையா உரிச்சு போட்டு பொறக்கிறதெல்லாம், குட்டி பொழிகிறதெல்லாம் அந்த மாதிரி தான் பொழிஞ்சது. எல்லாம் உன் வசம் தானே வந்துச்சு. என்ன ஆசீர்வாதம் இல்ல உங்ககிட்ட? ஒரு உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பணம் அல்ல, சமாதானம். கேளுங்க, பக்கத்துல சமாதானமா இருக்கீங்களா கேளுங்க. இல்ல சமாதானமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? சில பேர் நடிக்கும். கணவன் மனைவி சமாதானம் இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் பண்ண,
சர்ச்சில் வரும்போல சோறு சேர்ந்து சாப்பிடும். நீ போய் சாப்பிடு, வா நம்ம 2 பேரும் சாப்பிடு, வா வா ஒடியா உட்காரு இந்தா அப்படின்னு சொல்ல. வீட்டுல அடி கிட்டி சத்தம். சமாதானம் இருக்கா? சர்ச்சு குவாலிட்டியே அப்போஸ்தலர் 9:31 முதல் சர்ச்சு குவாலிட்டியே சபைகள் சமாதானம் பெற்று. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கவிஞன் இப்படி எழுதினான், இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிறைச்சாலை சமாதானம் இல்லாத வீடு. என்னது? மிகப்பெரிய சிறைச்சாலை. வேலூர் ஜெயில் கிடையாது, திகார் ஜெயில் கிடையாது, சமாதானம் இல்லாத வீடு மிகப்பெரிய சிறைச்சாலை. வீட்டில் இருக்கா சார்? சமாதானம் இருக்கா? முன்னெல்லாம் ஒரு காலத்துல குடும்பத்துல சண்டை வந்தா மனைவி தான் கோச்சிட்டு போகும். இப்ப அப்படி கிடையாது, டிட்டோவா மாறிடுச்சு. வீட்டுக்காரர் கோச்சிட்டு போயிடுறாரு, அவரை போய் இழுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. சமாதானம் இருக்கா? சபையில சண்டை பண்றதுக்கு ஆள் வேணாம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க அப்பா. எக்கபே 20 வருஷம் கழிச்சு இப்பதான் உனக்கு என்னைய தெரியுதா? சரிவா, நீங்க எல்லாம் நினைங்க, உலகத்தில் எங்க போய் திறமையில வாய்ப்புள்ள வசதியில ஆள் பலத்துல முட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நமக்கு தேவ சமூகத்தை தவிர வேற எங்கேயும் முட்டுறதுக்கு வழியே இருக்காதுன்னு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து ஜோன்ல நிப்பாட்டிடுவார். புரிஞ்சவர்கள் பாக்கியவான்கள். வேற எங்கேயுமே நீ போய் திரும்ப முடியாது, இந்த ஜோன் தான் உனக்கு. வந்துரு, அங்க கொண்டு வந்து கர்த்தர் நிப்பாட்டிட்டார். என்ன தயவு செஞ்சு ஆசீர்வதிங்கப்பா. ஆமீன் சொல்லுங்க. சரி, இப்ப ஆசீர்வதின்னு சொல்லி கேட்டா ஆசீர்வதிக்குன்னு தானே சொல்லணும். ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்க முடியாதுன்னு தானே சொல்லணும். இப்ப நாங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து, பாப்பா உங்க பேர் என்னன்னு கேட்டா, சரி அந்த பிள்ளை என்கிட்ட பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, உன் பேர் சொல்லு. அவ கேட்டது என்னது? ஒரு ஜெபம். நான் கேட்டது என்னது? சம்பந்தம் இல்லாம இருக்குல்ல. என்ன ஆசீர்வதிங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இங்க வா, முதல்ல உன் பேர் சொல்லு. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாக்கோபின் பேரு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பதில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்னெல்லாம் தெரியும்? அடிச்சாம் பாருங்க, ஒரே அடியா டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி ஒரே அடியா காப்பி அடிச்சு எல்லாம் தெரியும் பாஸ்டர். ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. மீன் வாயில வெள்ளி பணக்குது கர்த்தருக்கு தெரியுமா? தெரியும். பண்டம்பாடிகளுக்குள்ள கொண்டு போய் ஒளிக்க வச்சது கர்த்தருக்கு தெரியுமா? பாதாளத்துல போய் படுக்கப்படலாம் கர்த்தருக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். நியாயாதிபதிகள் 6:25 கிதியோன் ஆண்டு சொல்வாரு, கிதியோன் வா, உங்க அப்பா வீட்டுல 2 காலை வளருது, 2வது காலைக்கு வயசு 7 வயசான காளை கொண்டு போய் பலியிடு. அவன் வீட்டுல வளர்ற காளைக்கு 7 வயசுக்கு கர்த்தருக்கு தெரியுதா? சொல்லுங்க, தெரியுதா? தெரியுது. எல்லாம் தெய்வத்துக்கு தெரியும். சும்மா ஒரு உட்டாலங்கடி தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல, ஷார்ப்பா எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன். இயேசுவை சொந்தமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யாரோட ஒப்பிடாத. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு மிகப்பெரிய விலையேற பெற்ற ஒன்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எல்லாம் தெரியல. அவரும் பாருங்க, என்ன ஆசீர்வதிச்சு ஒன்று அனுப்புங்க, இல்லைன்னு ஏதாவது சொல்லி அனுப்புங்க. என்னத்துக்கு இப்படி பேரை மாத்திட்டு இருக்கீங்க? இதே கேள்விய 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கேட்டார். உன் பேர் என்னப்பா? சொல்றான், ஏசா. என்னசா? ஏசா அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு, உங்க அப்பனை ஏமாத்திட்டு போயிட்டு வந்த என்னையும் நீ இப்ப ஏமாத்துறியா அப்படிங்கிறதுக்காக கேட்டார். உன் பேர் என்ன? என் பேர்லாம் ஏசா இல்ல ஆண்டவரே, யாக்கோபு தான். அப்பதான் சொன்னார், இனி
இனி என்னை சந்தித்த இனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ சந்திப்பு என்ன செய்யும் கேட்டா, தேவ சந்திப்பு என்னை மாற்றும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இனி என்ன சந்திச்ச பிறகு, இனி உன் பிரச்சனைகளை சொன்னதுக்கு அப்புறம், இனி உன் சகோதரனை சந்திக்கும் போது, இனி உங்க அப்பாவை சந்திக்க போறல, இனி இந்த தேசத்துக்கு போறல, இனி உன் பெயர், அந்த நிக்நேம், பழைய பெயர், பட்ட பெயர், அந்த தவறான அடையாளங்கள் மறைக்கப்பட்டு இனிமே இஸ்ரவேல் தேவனுடைய பிரபு என்று நீ அந்த ஊருக்குள்ள போக வேண்டும். தேவ சந்திப்பு தேசத்துல மாற்றம் கொண்டு வருது, தெருக்களில் மாற்றம் கொண்டு வருகிறது அப்படிங்கறதுலாம் உண்மைதான். ஆனா அதை விட மிகப்பெரிய மாற்றம் தேவ சந்திப்பு எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனை சந்திச்ச கல்லனா இருக்கலாம், தேவனை இயேசுவை சந்தித்த குள்ளனா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை சந்தித்த விபச்சார ஸ்திரியா இருக்கலாம், இயேசுவை சந்தித்த சவுல் என்கிற பவுலா இருக்கலாம். எப்பேற்பட்ட ஆனாலும் தேவனை சந்தித்தவர்கள் அவர்களாகவே இருக்க மாட்டார்கள். அவர்கள் வேறு மனுஷராய் மாறி விடுவார்கள். இனி யாக்கோபு அல்ல, இனி இஸ்ரவேல். அதனாலதான் ஏசாயா ரொம்ப அழகா எழுதுவாரு, யாக்கோபை சிருஷ்டித்தேன், இஸ்ரவேலை உருவாக்கினேன். சிருஷ்டிப்பு என்பது வேற, உருவாக்குவது என்பது வேற. படைக்கப்பட்டதோட தேவன் விடுறதில்ல. படைக்கப்பட்ட ஒரு வஸ்துவை கர்த்தர் தமது விருப்பத்தின்படி தமது நாம மகிமைக்காக ஆண்டவர் உருவாக்கினார். சபையில கர்த்தர் கொண்டு வந்து அப்படி விட்டுட்டு போறது கிடையாது, ஆண்டவர் உருவாக்கினார். சுவிசேஷர்கள் அநேக விசுவாசிகளை பெற்றெடுக்கிறார்கள். சபையில் இருக்கிற எல்லா மேய்ப்பர்கள் பெற்றதோடு விடுறதில்ல, அவர்களை கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் பொருட்டு, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆகும் பொருட்டு அவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு அவர்கள் படைக்கப்பட்டதோடு அல்ல, அவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கூட்டங்கள் கூட எதுக்குன்னு கேட்டா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்குள் உருவாக்க. யாக்கோபை நான் சிருஷ்டித்ததோட விடல, அவர் என்னை உருவாக்கட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் படைக்கப்பட்டதோட வாழ விரும்பல ஆண்டவரே, இன்னும் உமக்கு உகந்த, உமக்கு விருப்பமான, நீர் எதிர்பார்க்கிற, உம்மால் பயன்படுகிற, உமக்கு உபயோகமான, சித்தை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல கருவியா என்ன கர்த்தர் உருவாக்கி விடுவீராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மாற்றும், என்னை மாற்றும். திருடும் காகம் கூட தீர்க்கதரிசிக்கு ஒரு தேவன் சொன்னபோது தன் சுபாவத்தை மாத்தி திருடும் காகம் கூட கொடுக்கும் காகமாய் மாறிவிட்டது இல்லைங்களா? பைபிள் நம்ம அதை படிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கேளுங்க, நான் இன்னையோட போயிருவேன், தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் கேளுங்க. நீங்க மாறி இருக்கீங்களா? இந்த பொறாமை, எரிச்சல், சண்டை, எதிர்த்து பேசுறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சில வாலி பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாது. பார்த்துருக்கீங்களா? சத்தியமா சொல்றேன், நீ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம, வீட்டில் வேலை செய்யாம, சோம்பேறி கழுதியா இருந்தீன்னா, உன்னை கர்த்தர் கொண்டு போய் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில ஜாயின் பண்ணி ஒரு வீட்டுக்கு வேலை செய்யாத உன்னைய 5 வீட்டுக்கு வேலை செய்யும்படி கர்த்தர் வச்சிருவார். நேற்று என்ன சாயங்காலம் பிரசங்கம் கேட்டோம்? அதுக்குள்ள மறந்துட்டீங்களாமா? அந்த எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்பீங்க. சத்தியமா அதையே இருப்பீங்க. நிறைய வீட்டில் பிள்ளைங்க வேலை செய்யறதே இல்லை. சர்ச்சுக்கு வருங்க, டெக்கரேஷன் பண்ணி இந்த ஒரு முடி எடுத்து இப்படி சைடு வாக்கு எடுத்து இப்படி போட்டு அதுலதான் நம்பர் 1 இருக்குதுங்க. வீட்டுல வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. வெள்ளையா இருப்பாங்க, பாத்ரூம் போய் கால் வைங்க, படார்னு மண்டை உடைஞ்சிரும். சுத்தம் இருக்காது வீட்டுல. யோபு எழுதுறாரு, அவர்கள் கிச்சன்லாம் வாந்தினால நிறைஞ்சிருக்கான். அப்படிதான் இருக்கு நிறைய பேருக்கு.
சில வீட்டுக்கு போய் பாருங்க, உக்ரைன்ல போர் நடந்த மாதிரி இருக்கும் வீடு. விசுவாசி வீடு தேவனை அறியாத வீடை விட நம்ம வீடு சுத்தமா இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால வேலை செய்ய சோம்பேறித்தனப்படக்கூடாது, துவைக்க சோம்பேறித்தனப்படக்கூடாது, குளிக்க சோம்பேறித்தனப்படக்கூடாது, சீக்கிரமா எந்திரிச்சுன்னா பல்ல விளக்க. இதெல்லாம் என் பிரசங்க பாயிண்ட்ல வருது, என்னன்னு தெரியல, வருதுன்னு பேசிடுவான். ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி கடக்க எங்கிட்டாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய சோம்பேறிகள், சபையை பிடிச்ச தரித்திரர்கள் இவர்கள் எல்லாம். 4:45 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லி பெங்களூர்ல சொன்னாங்க. 5:15 ஒரு செய்தி கொடுத்துடுறோம், 6:15 வரைக்கும் டைம். 5 சர்வீஸ் நடக்கும்னு சொன்னாங்க ஒரு பெரிய சர்ச்சில். 4:45 மணிக்கு இந்த குளிர்ல யாரா வருவாங்க அப்படி. நான் 4:30 அங்க சரியான குளிர் டைம், பெங்களூர் சும்மாவே குளிரும். எப்படா 4:45 வந்துருவாங்க, அரை மணி நேரம் ஆராதனை, 5:15 செய்தியா பாப்போம். நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சு போனா 4:45 ஜனங்க குளிச்சு ஃப்ரீ ஹேர் விட்டு லிப்டிக் போட்டு ஜம்மன வந்து நிக்குதுக்கு சர்ச்சில். நம்ம 8:45 ஆராதனைனா 9:15 கிளினிக் பேசாம சுத்திக்கிட்டு இருப்பான் வீட்டுல. விளங்குங்கிறீங்க? சத்தியமா விளங்காது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மாறி இருக்கீங்களா? ஜீவிய மாறி இருக்குதா? லைஃப் மாறி இருக்கா? யாக்கோபாவே வாழ்றீங்களா? நல்ல தேவ சந்திப்புனா அது என்ன மாத்திரும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இனி என்ன அர்த்தம்? இனி என்ன சந்திச்சிட்டீல, என்ன சந்திச்சுட்டு போறீல, போ. என்ன சந்திச்ச பிறகு நீயா இருக்க கூடாது, போ. அதனாலதான் நம்ம செயல்ல ஒண்ணு பேச்சு ஒண்ணு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. பேச்சுல ஒண்ணு செயல்ல ஒண்ணா இருக்கு பாருங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வெள்ளியும் பொண்ணு அவங்க கிட்ட இல்ல. பேச்சு ஒண்ணுதான், பிரசங்கம் ஒண்ணுதான். அல்லது உங்களுக்கு தேவனை சந்திச்சவன் மாறிடுவான். எழுத்து நிக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், கோவப்பட மாட்டான், திட்ட மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், தவறா யோசிக்க மாட்டான், முட்டை கடுதாசி போட மாட்டான், சண்டையை உண்டு பண்ண மாட்டான். காரணம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் பிறந்திருக்கிறீங்களா? ஆவிக்குரிய சபைனாலே தேவனால் பிறக்கப்பட்டவனின் அடையாளம் தான் ஆவிக்குரிய சபை. அரசியல் பண்றதுக்கு எங்களுக்கு வேலை கிடையாது. கல்லறைக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அம்மா எங்க கிட்ட கேட்டுச்சு, சிவி சர்ச்செல்லாம் கட்டிட்டீங்க, உங்களுக்கு நீங்க குடியிருக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடும் கட்டிட்டீங்க, கல்லறைக்கு இடம் இருக்கா பாஸ்டர்னு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டுச்சு. நான் 24 வருஷத்துல ஊழியத்துக்கு வந்து ஆச்சுமா, எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்கம்மா, நான் யாரையும் கொண்டு போய் எங்க வீட்டுல பீரோல வைக்கவே இல்லம்மா, அடக்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சில பேருக்கு சர்ச்சுக்கு வரும்போதே ஒரு எண்ணம், நமக்கு ஒரு கல்லறை கிடைக்குமா, கல்லறை கிடைக்குமா, கல்லறை கிடைச்சா நல்லதுதானே, கல்லறை கிடைக்குமா, கல்லறை. டோனா ஊர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரிஞ்சுக்காங்க. ஐயோ, எங்க ஜனங்க எல்லாம் பிலிப்பைன்ஸ் இருந்து வந்திருக்காங்க ஆண்டவரே, அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்கப்பா, ஒரு ஊர் கூட தெரியாம முடியும் அப்பாவே உட்காந்துருக்காங்களே, ரட்சிங்கப்பா எங்களை. ஏமி கார்மிக்கல்னு ஒரு அம்மா இருக்கு, இறந்து போச்சு. யாராவது உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த அம்மா பயோகிராபி வாங்கி படிச்சு பாருங்க. அந்த அம்மா தன்னுடைய மரண நாளின் இறுதியில இப்படி சொன்னுச்சு, நான் செத்து போனா, நல்லா கேளுங்க, நான் செத்து போனா 2 அடி தோண்டு, வாழை இலையில படுக்க வை, மண்ணை போட்டு மூடிரு. ஏமி கார்மைக்கல் அப்படின்னு கத்தர் என்ன கூப்பிட்டார்னா டக்குன்னு நான் எந்திரிச்சு வரணும். நீதிமான் கல்லறையில் நம்பிக்கை உள்ளவன் அல்ல, தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். இன்னைக்கு எஸ்தர் எந்திரிச்சு வான்னு கூப்பிட்டா எந்திரிச்சு வர முடியுதா? வர முடியல. ஏன்? 7 அடி தோண்டிட்டாங்க. கொத்தனார் ஏகப்பட்டு கலவி போட்டாரு, மேல டைல்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு,
கோபுரம்லாம் கட்டியாச்சு, பூ உதிர்ந்தது, பூ மலர்ந்ததுன்னு எல்லாம் கொட்டை எழுத்துல எழுதியாச்சு. எந்திரிச்சு வா எஸ்தர். வர முடியல ஆண்டவரே, ஏகப்பட்ட டைல்ஸ் பொத்துக்கிட்டு என்னால வர முடியல. வா சகாயா, வா யோவான், வா. வர முடியல. பத்ம தீவு கூட போயிடும் பொழுது இந்த கல்லுகளை நெரிச்சு வர முடியல. ஏகப்பட்ட நிறைய பேர் அப்படித்தானே, வரிக்கு போக கூடாதுன்னு தெரிஞ்சே நம்மள இங்கே போட்டு சமாதி கட்டிடுறான். நம்மளும் அதுக்கு தான் ஆசைப்படுறோம். ஒரு சபையை நீங்க தெரிந்தெடுக்கும் போதே கல்லறைக்காக தெரிந்து கூடாது. அங்க நான் கர்த்தரை ஆராதிக்க இடம் உண்டா, ஆவியில் ஆராதிக்க முடியுமா, நல்ல வசனம் கிடைக்குதா, நல்ல தேவன் இருக்கிறாரா, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கொரோனாவில் செத்து போனாங்க. இந்த இருக்கிற கேரளாவில் எத்தனை பேர் கடலில் அடக்க மாட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஸ்டீம் அடுப்பை வச்சு பொசுக்கி ஒரு பாட்டில் சாம்பலை கொடுத்துட்டு போயிட்ட. ஏது கல்லறை? வரமாட்டுக்கு ஒரு அல்லையிலே கூட அல்லையிலே நல்லா வந்தா ஆவியில் நல்லா வெந்திருக்கு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால வந்துருச்சு பாருங்க, ஆவியில் வெந்திருக்குன்னாரா. இல்லைங்க உங்களுக்கு, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன், கல்லறையில் அல்ல. கல்லறை இருந்தா சோத்திரம், ஆனா அதுக்காக என் திருச்சபை அல்ல. கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாறி இருக்கிறனா? நான் மாறாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் பண்ணக்கூடாது. மாறாத வயசாக வயசாக ஆண்டுக்குள்ள உங்களை சோதிச்சுட்டே இருக்கணும். நான் மாறி இருக்கேனா? யாருக்காவது இடைஞ்சலா இருக்கிறானா? நான் மாறி இருக்கிறேனா? இந்த எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்கிக்கிட்டே இருந்தா நீங்க ஒரு இஸ்ரவேலா மாறிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்க. நான் ஒரு இஸ்ரவேலா. என்ன பியூட்டிஃபுல் கொஸ்டின் அது. உன் பேர் என்ன? என்ன சந்திக்க வந்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் பிறகட்டும். முதல்ல உன் லைஃபை சேஞ்ச் பண்றேன். இனி குற்றப்படுத்துவதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, பழச ஞாபகப்படுத்துவதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. அவன் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா மாத்துறதுக்கு உன் கூட நான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளமா கேட்டாரு. உன் பேர் என்ன? அவன் சொன்னான் யாக்கோபு. இனிமே இனி இனி இந்த கன்வென்ஷனுக்கு அப்புறம் இனி, இந்த செய்திக்கு அப்புறம் இனி, இந்த கர்த்தருடைய வார்த்தை சந்திச்சதுக்கு அப்புறம் இனி, செல்போன் அதிகமா நோன்றவனா இருந்தா இனி, தவறான காட்சிகளை நான் செல்போன்ல இன்ட்ரெஸ்டா பார்ப்பேனா இனி, அதிகமா என் நேரங்களை இதிலேயே செலவிட்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்கொண்டா இனி. இனி இனி என்பது புதிய ஆரம்பத்தின் ஒரு அடையாளம். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். புழுதியில எழுதினார் ஒருத்திக்கு, சொன்னார் இனி பாவம் செய்யாத, உனக்கு புதிய வாழ்க்கையின் ஒரு அடையாளம் இனியிலிருந்து ஆரம்பிக்குது, போ இனி. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்க. இனி இனி பாவம் செய்யாத. இனிமேல் நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவாய். என்னை மாற்றும் தேவ சந்திப்பு. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையே சொல்லுங்க. பாருங்க, ஒரு மாற்றம் இல்லாத ஒரு விசுவாசியை வைத்துக்கொண்டு சபை நடத்துவது என்பது ஊழியர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுலுக்கு. இந்த உலகத்திலே மிக கஷ்டமான ஊழியம் எதுன்னு கேட்டார், டிவியில் வர்றது கிடையாது, சபை நடத்துறது தான். ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? ஒரு பையன்கிட்ட ஒரு பாஸ்டர், நம்ம சர்ச்சில் எவ்வளோ ஆண்கள் இருக்காங்கடா தம்பின்னு கேட்டாரு. பாஸ்டர், ஆண்கள் வாலிபர்களாக சேர்த்து 85 பேர் இருக்கிறாங்க. நம்ம சபையில் ஆனிவர்சரி வருதுல. ஆமா பாஸ்டர், 85 ஆண்களுக்கு மட்டும் ஒரு யூனிஃபார்ம் எடுக்கணும்டா, பிளாக் பேண்ட் சட்டை ஏதாவது ஒரு கலர்ரா அப்படின்னு சொல்லிட்டார். என்ன செய்யணும் பாஸ்டர்? 600 ரூபாய் பிக்ஸ் பண்ணிக்கா, இந்த நோட்டு சர்ச்சில் அறிவிப்பு கொடுத்துறேன், 85 பேரை சந்திச்சு 600 இருந்து 700 பிக்ஸ் பண்ணிக்காங்க, ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி ஷர்ட்டை கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்துட்டார்.
போய் ஆஹா 85 பேருக்கு நம்ம சட்டை ஒழுங்கு பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த பொறுப்பு இந்த பாஸ்டர் நமக்கு தந்திருக்கிறாரேன்னு சொல்லி ஆர்வத்தோட ஒவ்வொரு வீட்டுக்கா போனான். 600 ரூபா கொடுங்க, சட்டை எடுக்க போறோம். ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு சட்டையே இல்லையா ஒருத்தர். இன்னொருத்தர், யூனிஃபார்ம் போட்டாதான் கத்தர் வருவாரா இன்னொருத்தர். மூணாவது, உன்னை யாரு முதல்ல இந்த வேலைக்கு வச்சது இன்னொருத்தர். எப்படியோ ஒரு 10 பேர் காசு கொடுத்தாங்க. அவனை கூப்பிட்டு நேரா மதுரைக்கு போய் பஜார்ல கலரும் ரெடிமேடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 10 பேர் சொன்னா, இந்த கலர் என்கிட்ட இருக்குது, இந்த கம்பெனி எனக்கு வேண்டாம், இந்த கடையில வேண்டாம்னு போட்டு உழப்புனாங்க. எல்லாரும் கிளம்புங்க, நம்ம ஊருக்கு போவோம். எல்லாம் ஊருக்கு வந்து நேரா பாஸ் வீட்டுக்கு போயிட்டு அந்த நோட்டை கொடுத்துட்டு, ஐயா என்னால முடியவே முடியாது ஐயா. அவன் சொல்லிட்டு சொன்னா, 85 பேருக்கு நான் என்னால ஒரு நோட்டை போட்டு சட்ட துணிக்கு காசு வசூல் பண்ண முடியலையே, எப்படி இம்புட்டு பெரிய வச்சு மேய்க்கிறீங்க பாஸ்டையா, உங்களுக்கு பெரிய சோத்திரம் பாஸ்டையான்னு சொன்னா பாருங்க அந்த பையன். சபை ஊழி என்பது சாதாரண கிடையாது. அதனாலதான் கிறிஸ்து உருவாகிற வரைக்கும் சபை நடத்துகிற சபையை கட்டன பவுல் சொன்னாரு, கற்ப வேதனைப்படுறேன். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகி இருக்கிற பழைய சுபாவங்கள்லாம் கீழே தள்ளிட்டு இப்ப இன்னொருத்தர் உருவாகணும் பாத்தீங்களா, வேற ஒரு மாற்றம் வரணும் பாத்தீங்களா. ஏற்கனவே பழைய கழுசடைகளை எல்லாம் தூக்கி போட்டு கிறிஸ்து உருவாகிறதுக்காக நான் ஒரு பெரிய கற்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். யாக்கோபு 20 ஆண்டுகள் கழிச்சு வருவது வரைக்கும் கர்த்தருக்கு ஒரு கற்ப வேதனை. வந்துட்டீல, இன்னைக்கு உனக்கு ஒரு தேவ சந்திப்பு. இனி தேசத்துக்கு போ. இனிமே உன் பேர் யாருமே உன் பேரை எத்தனை ஏமாத்துக்காரன்னு சொல்லி உன்னை கூப்பிட மாட்டாங்க. தேவனுடைய பிரபு என்று சொல்லி நீ வாழ்த்தப்படுவாய். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. 2வது 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அத மறுபடியும் படிமா. தானா நானா? தான். எல்லாரும் இந்த ஒரு வார்த்தை மட்டும் பிடிங்க, மெதுவா இன்ச்சு பை இன்ச்சா படிங்க. தான், அப்புறம் அவர்களுக்கு, அப்புறம் முன்னாக, அப்புறம் நடந்து, அப்புறம் போய். போய் போதும். இந்த சம்பவத்தை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு 32 அதிகாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வருவோம். இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? எல்லாரும் என்ன கவனிங்க. ஏசா ஆண்டவரே நீ போ உங்க அப்பா வீட்டுக்குங்கிறாரு. போக பயம். ஏன்னா ஒருத்தன் கத்தியோடு நிக்கிறான். என் தகப்பனின் ஜென்ம நாள் வரும்போது யாக்கோபை பழி தீர்த்துக் கொள்வேன் என்று பயங்கரமான கொலவெறி ஆவியோட ஒருத்தன் நிக்கிறான். பயம். அதனால இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனை சாந்தப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வச்சிருந்தான் பாருங்க. 32:13 போடுங்க தம்பி. அதுல இருந்து போடுங்களேன். போடுங்க 13ல இருந்து போடுங்க. அன்று ராத்திரி 32:13 அன்று ராத்திரி அவன் அங்கே தன் கைக்கு, மெதுவா படிங்க, செலக்டா போய் எடுக்கல, டக்கு டக்குன்னு எதெல்லாம் கிடைக்கும் கையில அப்படி டக்கு டக்குன்னு உதவினவைகளை எடுத்தது கிஃப்டா, தன் ஏசாவுக்கு கிஃப்டா. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 14ஆம் வசனத்திலிருந்து நீங்க இந்த வசனத்தை படிச்சாதான் சத்தியம் புரியும். எல்லாரும் படிங்க. 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடா, 200 செம்மறியாடு, 20 ஆட்டு கடா, அப்புறம் பால் கொடுக்கிற 30 ஒட்டகம், அவைகளின் குட்டி 40 கடாரி, 10 காலை, 20 கோழிக கழுதை, 10 கழுதை குட்டிகளை பிரிச்செடுத்து, அப்புறம் வேலைக்காரன் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போகல் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, அப்புறம் முன்னே போறவனை நோக்கி, என் சகோதரனாக ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், அப்புறம் நீ இது உமது அடியானாக யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாக ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் என்ன சொல்றான், எங்கள் பின்னே. எல்லாரும் அந்த வார்த்தை ஒரு தடவை கோச்சிக்காம படிச்சிருங்க. இதோ அவனும் எங்கள் பின்னே. நல்லா என்ன கவனிங்க. நம்ம சர்ச்சு கேட் இருக்குல்ல, சர்ச்சு கேட்டு, அந்த கேட்ல இருந்து
இப்ப நம்ம படிச்சதெல்லாம் மனசுக்குள்ளேயும் அடுக்குங்க. வெள்ளாடு, ஆடு, ஒட்டகம், கடாரி, மந்த, பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, 4 மனைவி, கடைசியா யாக்கோபு. அடிக்கிட்டீங்களா? அடுக்குனீங்களா? ஓகே. எங்க இருந்து? அந்த அத்தத்துல இருந்து அடுக்கிட்டே வந்தா என்ன தெரியுமா இப்படி செட்டப் பண்ணி அனுப்புறாரு? ஏசா வந்தானா முதல்ல இதுகள்லாம் முதல்ல சாகட்டும். எதுக? இந்த முன்னாடி நிக்கிறதுக்கு எல்லாம் அடிச்சு சாகட்டும். பின்னாடி நான் தப்பிச்சு எங்கேயாவது ஓடிட மாட்டேனா அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் முன்னாடி அடக்கினார். அவனா சொல்றான், யாருதுன்னு கேட்டா சொல்லு, உனக்கு வெகுமானமா அனுப்பப்படுறதுன்னு சொல்லு சொல்லு சொல்லு. சரி, அவன் எங்க பின்னோ அந்த வசனம் பாருங்க, எங்கள் எங்கள் பின்னே, எங்கள் பின்னே, எங்கள் பின்னே, அவனும் எங்கள் பின்னே அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணிட்டாரு யாக்கோபையா. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. ஆண்டவரை சந்திச்சதுக்கு அப்புறம் பாருங்க 33:3 பின்னே அல்ல, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். கரங்களை உயர்த்தி வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப தேவ சந்திப்பு என்ன செய்யும்னா, எதையும் எதிர்கொள்ள செய்யும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது 400 பேரோடு கூட வருகிற பட்டய கத்தியோடு வருகிற ஏசாவா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு மனிதன் தெய்வத்தை சந்திக்கிறவன் அவன் கோழையா இருக்க மாட்டான். ஏசாவை கூட எதிர்க்கிற ஒரு தைரியசாலியாய் கர்த்தர் அவனை மாற்றி விடுகிறார். பின்னாலே வருகிறான் என்று சொல்லப்பட்ட அதே பைபிள் 33:3 பின்னாலே அல்ல, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். எதிர்க்க முடியாத பல பிரச்சனைகளோடு நீங்க தயங்கலாம். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. எவைகளை கண்டு பயந்து என்னால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படி நீங்க பயங்கி தியங்குறீங்களோ, அது எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற கிருபைகளை இந்த பகல் வேளையில் ஆண்டவர் நமக்கு தருவாராக இயேசுவின் நாமத்தினால. தேவ சந்திப்பு பயந்து பின்னாடி இருந்தா தைரியப்படுத்தி முன்னாடி கொண்டு வந்து நிற்கும். சில மனித முகங்கள், சில சூழ்நிலைகள், சில ஆட்களை கண்டு நீங்க பயந்து நடுங்கும் போதெல்லாம் ஒன்னும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். கர்த்தரை போய் சந்திச்சு பாருங்க. ஆகவேதான் என் ஆத்துமாவிலே பலன் தந்து நீர் என்னை தைரியப்படுத்தினீர். தேவ சந்திப்பு ஆத்துமாவிலே ஒரு பலனை தருவார். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவிலே ஒரு பலன் தந்து, என் ஆத்துமா சோர்ந்து போச்சு, என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த காலையில சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எதை கண்டு பயந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க? வியாதியா, போராட்டமா, பிரச்சனையா, கஷ்டமா? எதை கண்டு பயந்து நிற்கிறீங்களோ, பின்னாடி அல்ல முன்னாடி கொண்டு வந்த சத்தியம் புரிஞ்ச ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாலே வருகிறான் என்று சொல்லப்பட்ட யாக்கோபு இப்ப பின்னால் அல்ல, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். எல்லாரும் பார்த்திருப்பாங்க, நம்மளையெல்லாம் பின்னாடி அனுப்பிட்டு முன்னாடி அனுப்பிட்டு பின்னால வர சொல்லிட்ட நம்ம தலைவர் திடீர்னு வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாரு காக்கிறது மாதிரி. ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து. அப்ப தேவ சந்திப்பு எதையும் எதிர்கொள்ள செய்யும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வேகமா இன்னும் ஒரு 2-3 குறிப்புகளை டக்கு டக்குன்னு கவனிக்க போறோம். சீக்கிரமா இந்த கூட்டங்களை முடிப்போம். தேவன் நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதி. 3வது 4ஆம் வசனம் பாருங்க. மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கம்மா. கோச்சிக்கா ஒரு தடவை படிச்சிருங்கம்மா. மெதுவா படிங்கம்மா. இவ்வளவு மெதுவாமா? அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி. போதுமா, இருமா, அடுத்து வருவேன், இன்னும் இருக்கு சத்தியம். எல்லாரும் பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு
பாருங்க, யாக்கோபு எதிர்கொண்டா, ஏசா எதிர்கொண்டா, பைபிள் ஏதா. மூணாவது பாருங்க, எதிரிகளை என் வசமாய் கொண்டு வந்து சேர்க்கும். நான் அவரிடமாய் அல்ல, அவர்கள் என்னிடமாய் திரும்புவார்கள். மனசுல பாத்தீங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன்னை ஏசாவின் கையில கர்த்தர் சத்தியமா ஒப்பு கொடுக்க மாட்டார். பயப்படாத, ஓடி வருகிறான், ஓடி வருகிறான். எல்லா எதிரிகள், போராட்டங்கள், நமக்கு விரோதமா வருகிற மனிதர்கள், இவங்க அழிச்சிருவாங்களோ, இது ஏதாவது ஒண்ணுமில்லாம பண்ணி நினைக்காதீங்க. நீங்க கர்த்தரை சந்தித்து கொண்டே இருங்க. நமக்கு விரோதமா ரகசியமாய் ஆலோசனை செய்கிற பல அகித்தாப்பலின் ஆலோசனை கூட கர்த்தரால பைத்தியமாக்கி விடப்பட முடியும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரகசியமாய், யாருக்கும் தெரியாமல். ஐயோ பாஸ்டர், சபைக்கு வர ஜனங்க நம்மளை குறிச்சு என்னென்னமோ குறை பேசுறாங்க. பேசட்டும், பேசிட்டு போட்டோம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய மோசமானவர்கள் மத்தியிலையும், எவ்வளவு பெரிய கடினமானவர்கள் மத்தியிலையும் கையிலையும் யாக்கோப கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நீங்க பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. சவுல் கையில தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கல, ஏசாவின் கையில யாக்கோப கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. காரணம் என்ன? அவர்களெல்லாம் தேவனை சந்திக்கிறவர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பவுல் அகிரிப்பா ராஜாவின் கையில ஒப்பு கொடுக்கல, கடல்ல ஒப்பு கொடுக்கல. கர்த்தரை தேடின ஒருத்தனை கூட கர்த்தர் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. யோசபாத் ராஜா கர்த்தரை தேடினா அந்த ஏராளமான கூட்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் தெய்வத்தை தேட தேட நம்ம பயப்படுகிற மனுஷனின் கையில, நம்ம நினைக்கிற மனுஷனுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர்கள் தான் ஓடி வந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சபைக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. அவர் முறை சாட்சி சொன்னார். சாட்சி நல்லா இருந்துச்சு. அந்த சாட்சி உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. அவர் ஒரு மிக பிரபலமான பிரசங்கியார். அவர் இப்பொழுது இல்ல, கர்த்தருக்குள்ள நித்திரை அடைச்சிட்டார். அவர் சொன்னாரு, ஊழியத்தில் எப்படிலாம் எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் ஜெப வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் 2 பேர் குடி வந்துட்டாங்க. 3 பேர், கணவன் மனைவி, ஒரு பொம்பளை பிள்ளை. ஜன்னலை திறந்தா ஜெப வீடு தெரியும். இந்த சிஸ்டர் பார்த்து பார்த்து பார்த்து, இந்த கை தட்டுறதை பார்த்து, ஜோம் பண்றதை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு வீட்டிலேயே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆலயத்துக்கு போயிட்டாங்க. ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. எங்க போயிட்டு வர? ஏசு கோயிலுக்கு போயிட்டு. யாரை கேட்டு போறேன்? நானா தான் போனேன். அறிவு இருக்கா அவனுக்கு? நம்ம எந்த சாமி கும்பிட்டு ஏசு தேடி போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி, இனிமே போகாத, என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அப்படிதான் போவான்னு போயிட்டான். இவரு அன்னையிலிருந்து மனைவி விட்டுட்டாரு. அந்த பாஸ்டர் மேல கோபம் ஆயிட்டார். காரை கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு, கார்ல வச்சு தூக்கிடுவான். பல்லு விலைக்கு பனியனோட படுத்துக்குவான், எந்திரிக்க மாட்டான். ஒரு அருவாளை வச்சுக்கிட்டே, பாஸ்டர் என் மனைவியை நீ உன் சர்ச்சில் கூட்டி வச்சுக்கிட்டீல, இந்த அருவாளை வச்சு உன் நடுமண்டியில் ஒரு ஹோல்ஸ் போட நான் விட மாட்டேன். பயங்கரமா சத்தம் போடுவான், கத்துவான். டேய் இந்த பாஸ்டர் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இவரு சொன்னார், நான் லண்டனுக்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு இந்த ஊருக்கு வந்து இவனை பார்த்தா எனக்கு இருக்கிற பிரசங்க குறிப்பே மறந்து போயிருது, இந்த சர்ச்சைக்கு வரதே கஷ்டமா இருக்குன்னு அன்னிலிருந்து முன்னாடி 2 வாலி பசங்க, பின்னாடி 2 பசங்க வச்சுதான் போவார். அப்படி டேய், முன்னாடி நீங்க பூனப்பட எலிப்பட போனாலும் உங்க பாஸ்டர் நான் தாண்டா கொத்துவேன். பயங்கரமா திட்டுவார். ஒரு நாள் அந்த வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு, இங்க வாங்கம்மா, நீங்க எப்படி சர்ச்சைக்கு வந்தீங்களோ எனக்கு தெரியல, ஆனா அவங்க வீட்டுக்காரர் எப்படி மிரட்டுறாரு பாத்தீங்களாமா? அவெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டான் மாஸ்டர், அவெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டான், நீங்க சொன்னாலும் அந்த அருவா எனக்கு கருக்குங்கம்மா சோமனுங்க பாஸ்டர். அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. நம்ம கொழுப்பு பத்தியாடா, வீட்டுக்காரனையும் பகைச்சிக்க மாட்டேங்குது, சொல்லவும் மாட்டேங்குது. அப்புறம் போய், ஆண்டவரே என்ன ரொம்ப தூஷிக்கிறான், இப்படி ஜெபிச்சார் அவரு. ஒன்னு ரட்சிங்க, இல்லைன்னா பட்சிங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க. திடீர்னு இந்த தலைவர், அருவா தலைவருக்கு வயிற்று வலினா வயிற்று வலி, வீட்டுல புழு மாதிரி துடிக்கிறாரு. துடிச்சிட்டே சொன்னார் மனைவியை பார்த்து, அடியை அறிவு கெட்டவல,
இந்த வழியில துடிக்கிறனே, உனக்கு மனசு இருந்தா இந்த ஓ பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபங்கமா பண்ணலாம்ல அப்படின்னு சொன்ன இவருக்கு இந்த அம்மாவுக்கு நெஞ்சில பால் வாத்த மாதிரி, ஐயோ இதுக்காகத்தான் இத்தனை நாள் ஆசைப்பட்டேன்னு அடிச்சுச்சு அந்த அம்மா பாஸ்டருக்கு போனேன். பாஸ்டரையா எங்க இருக்கிறீங்க? ஏங்கம்மா எங்க இருக்கீங்க? ஊர்ல தான் இருக்கிறேன். உடனே கிளம்பி வாங்கம்மா. எதுக்குமா? உன் வீட்டுக்கு மட்டும் நான் வரவே மாட்டேம்மா. இல்லை என் வீட்டுக்காரர் வயிற்று வழியில் துடிக்கிறான், என்ன அடிப்பாம்மா, வீட்டில் கூப்பிட்டு என்னை எதையாவது பண்ண வரவே மாட்டேன், தயவு செஞ்சு வாங்க பாஸ்டரையா. போன்லயே ஜெபம் பண்றமா? இல்லை பாஸ்டரையா நீங்க வாங்கன்னு அந்த அம்மாவுடைய வருந்தி கேட்டதுனால போய் அவன் பார்த்துட்டு, ஆனாலும் அவருக்கு நம்பிக்கையில் அவர் சொன்னாரு, கண்ணை திறந்தே ஜெபிச்சு, ஆண்டவரே இவனை சுகமாக்கும், ஆசீர்வதியும், வயிற்று வலியை நீக்கும், இயேசு ஒரு தெய்வம் இருக்கிறதா அறிஞ்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்துட்டாரு. அது ஒரு வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பின்னாடி சேர்ல இந்த அருவா பாட்டி உக்காந்து இருக்கு. இவரை பார்த்த உடனே இவருக்கு கூட கொஞ்சம் பயம். அந்த வாலிபனுங்க வாடா சேருக்கு அடியில போய் தடைய பாரு, அருவா கிருவா இருக்காதுன்னு. அவனும் போய் தடையை பார்த்துட்டு, ஒன்னும் இல்ல பாஸ்டர் அங்கேயே உக்காந்து கடா. அவர் சொன்னாரு, 39 வருஷம் ஊழியத்துல கண்ணை மூடிதான் ஆராதனை நடத்திருக்கிறேன். அன்னைக்கு கண்ணை திறந்தே ஆராதனை நடத்துறேன், சீக்கிரமா பிரசங்கத்தை முடிச்சுட்டேன், என்னாத்துமாவே கண்ணை திறந்தே சொல்லிட்டேன். சொல்லிட்டு இருக்கும்போது நேர வந்தான், ஏசப்பா படுவாய்ப்ப வரானே, ஆண்டவரை என்ன செய்ய போறானோ அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து என் கையை பிடிச்சோன்னா, பாஸ்டரையா என்ன மன்னிச்சிருங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு தெரியாத வயிற்று வலி, சிடி ஸ்கேனுக்கு தெரியாத வயிற்று வலி, ஏசியன்கிற நாமத்துக்கு தெரிஞ்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நான் சுகமாயிட்டேன்னா, அந்த ஏசுநாதர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நான் இனிமே எங்க சர்ச்சுக்கு என் மனைவியோட வரேன்னு சொன்னோடதான் அப்பான்னு ஒரு பெருமூச்சு விட்டார். அருவா பாட்டி எதிர்கொண்டு வந்து, ஏசா கூட ஒரு அருவா பாட்டி தானே, எதிர்கொண்டு, நீங்கள் பயப்படுகிற மனுஷனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. கலைஞர் கருணாநிதி ஐயா ஒரு தடவை சொன்னாரே, பணங்காட்டுனாரு எந்த சலசலப்புக்கும் அஞ்சாதுனாரு. அது அவருக்கு. நமக்கு எப்படி தெரியுமா? பரிசுத்தாவி பெற்ற ஜாதி எந்த சலசலப்புக்கும் அஞ்சக்கூடாது. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பயப்படாத, இன்னும் 10 நிமிஷத்துல கூட்டம் முடிச்சிடும், தைரியமா இரு, ஏசு ரத்தம் செய்யான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. பயப்படுற மனுஷன் கையில் என்ன செய்யப்படுறது இல்ல, ஒப்பு கொடுக்கப்படுறது இல்ல. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, தேவ சந்திப்பு, என்னை எதிர்க்கிறவர்களை என் பட்சத்தில் கொண்டு வந்து. 4வது இப்ப படிமா, அதுதான் அடுத்து 1 2 3 4 போதுமா? முடிஞ்சு. அது போடுங்கப்பா, 4 போடுங்க எல்லாரும். இந்த வசந்த கொஞ்சம் பாருங்க. தழுவி, அப்புறம் கழுத்தை கட்டிக்கொண்டு, அப்புறம் இது 3ம் சகோதரத்தின் அன்பு. ஏன் இது நடக்குது அப்படின்னா, 20 வருஷம் 2 பேரும் சந்திக்கவே இல்லை. அவன் கேட்கிறான், உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் கேட்பான் ஏசா. ஏன்னா யாக்கோபுக்கு கல்யாணமான சமாச்சாரமே தெரியவே. அவன் என்ன தெரியுமா கேட்கிறான், ஏப்பா ஓடி போகும்போது தனியா ஓடி போனியே, திரும்பி பார்த்த மினி சர்ச்சா நிக்கிறியே, எப்படி இது? யாக்கோபுக்கு எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க எத்தனை? 12 சீஷர்கள், ஒரு பொம்பளை பிள்ளை. தீனால் அடி தீனால், போனால் அடி போனால், ஊர் சுத்த போனால். அது ஒரு ஊர் சுத்துற கேஸ். சொல்லுங்க, 4 மனைவி, 13 பிள்ளைங்க, 4ம் 13 எத்தனை கணக்கு சொல்லுங்க? 17. இவன் ஒருத்தன் 18 பேரு நிக்கிறாங்க. பாக்குற, தனியா போனியே, மினி சர்ச்சை பிரேயர்ஸ் எல்லாம் வந்து நிக்கிற, யாரா நீ? ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது, யார் நீ? அதனால அந்த 20 வருஷம் கழிச்சு அவனுக்கு கான்டாக்டே இல்லை. அதனால எதிர்கொண்டு ஓடி வர்றது, தழுவுறது. நீங்க இந்த சமாச்சாரத்தை எங்கெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? ஏர்போர்ட்ல பார்க்கலாமா? ஏர்போர்ட்ல கணவரை வீட்டுக்காரம்மா அனுப்பி வைக்கும், ஃபாரினுக்கு வேலைக்கு இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு அனுப்பி வைக்கும். போங்க மாமா போங்க,
கத்தார்ல கம்பி கிட்ட போங்க மாமா போங்க, வெயில சாவுங்க மாமா சாவுங்க, நான் மட்டும் நல்ல அழகா ஏசியில தூங்குறேன், நீங்க போங்க மாமா அனுப்பி வைக்கும். அப்படி போகும்போது நம்ம அழு பார்த்துருக்கீங்களா? 3 வருஷம் உங்களை என்னால பார்க்கவே முடியாதா? அவர் கேட்பார், திரும்பி வந்துட்டுமா இப்பவே? இல்ல போங்க போங்க. கடைசியா ஒரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளைய தூக்கி காமிக்கும், இங்க பாத்தீங்களா நான் மட்டும் அழுகல, அந்த பிள்ளை அழுகுது, வந்துட்டு மாடி போங்க போங்க போங்க. ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதும் அழுவாங்க, ஏத்தி விடும் போது அந்த அந்த கண்ணு தண்ணி தொடச்சு அப்படி சிதற விட்டு அந்த கடைசி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடியும். அப்படி போகும்போது கடைசி வரைக்கும் அப்பா பார்த்துக்கடா, அந்த பக்கமா போயிட்டாருன்னா பார்க்க முடியாது, அதுக்கடா அதுக்கடா. நீங்க ஏர்போர்ட் போனா நீங்க கொஞ்சம் நேரம் கிடைச்சதுல நாளா இந்த சேட்டைகளை நிறைய பார்த்துருக்கேன், அதனால தான் இவ்வளவு அனுபவமா சொல்றேன். பார்த்துக்கடா அப்பா இப்போ பாடுற எப்படி பார்த்துக்கடா. ஒன்னு நீங்க இதை 3 அங்க பார்க்கலாம், 2வது எங்க பார்க்கலாம், அந்த பிள்ளைய கட்டி கொடுப்பீங்க பாத்தீங்களா, அழு அப்பான்னு கொடுக்கறது பா. அங்க அப்பா சொல்லுவார், தயவு செஞ்சு கிளம்பு, இங்கதான் வேலை செய்ய மாட்டேங்குது, அங்க போய் வேலை செய்ய கிளம்பு பா. இது ஒரு சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏமா எதுக்குமா அத்தை இந்த அழுகுது, நம்மளெல்லாம் விட்டு பிரியுது இல்லடா, அதனால இந்த அழுல. ஏமா மாமா அழவே இல்ல, இனிமே அழுவாரா, இனிமே அழுவார். நீங்க கல்யாண வீட்டில் பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் அந்த சில பேர் இன்பத்திலும் அப்படின்னு சொல்லும் போது அழுகு வந்துடும் அந்த பிள்ளைக்கு, துன்பத்திலும் மரண் மரண் டிஷ் அண்ட் டிஷ் அலங்காரம் கலைஞ்சிற மாதிரி கண்ணறி தொடக்க வச்சது இது ஒத்தி எடுக்கும். துன்பத்திலும் மரணம் நம்மை வெறிக்க மாட்டான். உடனே வீட்டுக்காரர் தேற்றாராம், கூல்டன் 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 கூல்டன், ரொம்ப நடிக்காத, என்ன என் உயிரை வாங்கத்தான் வந்திருக்க, பயப்படாத. இதை 2 இடத்துலையும் பார்க்கலாம். இதெல்லாம் பாசத்தின் பிரிவுகள் தான். இங்க ஒரு காரியத்தை விளக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் நான், எப்படியாவது உங்களுக்கு புரியட்டுன்னு. வசனம் புரியறதுக்காக நம்ம என்னனாலும் நாகரிகமான காரியத்தை சொல்றது பத்தி தப்பு இல்லை இல்லையா? அதனாலதான் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செஞ்சான். நான் யோசிக்க வச்ச ஒரே ஒரு வார்த்தை, இருவரும் அழுதார்கள். ஆண்கள் பொதுவா அழமாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? கல்லுமா இருப்பாங்க. அம்மா செத்து போயிருக்கான், அம்மா செத்து போச்சு பாஸ்டர், ஆறுதல் கொடுத்து சீக்கிரமா சொல்லிருங்க, மழை வர போது டக்குன்னு தூக்கிருங்க, ஒரு உணர்வே இருக்காது, அழமாட்டேன். அது இவங்க யார் தெரியுமா? ஆண்களுக்கு போக வேண்டாம், யாக்கோபு பயங்கரமான ஆளு, ஏசா பயங்கரமான ஆளு, 2 பேரும் ஐயோ. ஒருத்தன் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிறான், கொன்றுவானோ குத்திடுவானோன்னு. அவன் யாக்கோபு கூட விடுங்களேன், ஏசா அழ முடியுமா ஐயா? 400 பேரின் கையிலும் ஓர் கத்தி, ஆனால் கண்களில கண்ணீர். தேவ சந்திப்பு என்ன தெரியுமா செய்யும்? நல்ல உணர்வுகளை கொண்டு வரும். பழி வாங்கும் உணர்வுகளை அல்ல, அடிக்கும் உணர்வுகளை அல்ல, கட்டிப்பிடிச்சு ஒப்புரவாகும் அழும் உணர்வுகளை தேவ சமூகம் கொண்டு வரும். யோபு 32:8 நினைக்கிறேன், மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, அந்த மனுஷரில் சுவாசம் உண்டு, அந்த சர்வ வல்லவரின் சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். தேவ சந்திப்பு உணர்வற்று இருக்கிற ஒருவனை நல்ல உணர்வுள்ளவனா மாத்திவிடும். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஒரு ஆமேன் சொல்வீங்களா? எத்தனை பையன் சொல்லிருக்கேம்மா? 5. நேரம் ஆயிடுச்சு. ஓகே, 6, 7 படிங்கம்மா.
ஏழாம் வசனம். பின்பு 3 வார்த்தைகளை கவனிங்கள். சேர்ந்து வந்து. நீங்க கொஞ்சம் உங்க பழைய லைஃப, பிகினிங் லைஃப, ராகேல், லேயாள், பில்காள், சில்பாளுடைய ஆரம்ப கால லைஃப போய் பாருங்கன்னா, இவர்கள் சேர்ந்து வரக்கூடியவர்கள் அல்ல, சண்டை போடுறவங்க. ஒருத்தி புருஷனை நேசிப்பானே குழந்தை பத்தி தள்ளிட்டே இருந்தா. நீங்க பைபிள் போய் படிச்சு பாருங்க. நேசிக்க மாட்டேன் ஒரு யூதாவை பெற்ற உடனே இனிமேல நான் கர்த்தரை துதிப்பேன் யூதான் பேர் வச்சுட்டா. அப்படி ஒருத்தி. அப்படி 3 பேரை 3 ரகமா பிரிக்கலாம். ஆனா ஒரு தேவ சந்திப்பு, சேர்ந்து வர இயலாதவர்களால் தேவ சந்திப்பு என்ன செய்ய கேட்டா, இணைப்புகளை கொண்டு வரோம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சந்திப்பு யாரையும் பிரிக்காது. தேவ சந்திப்பு எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த தேவ சந்திப்பு அவர்களை இணைக்கும் சக்தியாக மாறிவிடும். தேவன் பிரிக்கிறவர் அல்ல, தேவன் சேர்க்கிறவர். சொந்த பந்த உறவுகள்லாம் இல்லாம தானே இருக்கிற, நீ யாருன்னே தெரியாம இருக்கிற. ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து வரும்படி ஒரு தேவ சந்திப்பு அவர்களுக்குள்ளே செய்து விட்டது. எங்க சேர்ந்து போனாங்க தெரியுமா? இங்க மட்டும் சேர்ந்து போகல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 28, 29 வசனங்களை நாம் வாசித்தால் பைபிள் இப்படி சொல்லு. ஈசாக்கு விருத்தியாப்பியமும் எத்தனை வருஷம்? 180 வருஷம். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் குறைக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? 900, 400, 600 வாழ்ந்த ஆட்கள் எல்லாம் நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 120 வருஷம் தான் அவங்களுடைய ஆயுசு நாட்கள். ஆனா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் சில பேர் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தாங்க. அதுல முதல் ஒரு நபர் இந்த ஈசாக்கு. எதற்கு 60 வருஷம் ஆண்டு கூட்டி தந்தார்னா, அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. நம்ம அதை தொட வேண்டாம். 180 வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷனை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். ஏசாவும் யாக்கோபும் போய் ஆசீர்வாதம் வாங்கும் போதே கண்கள் மங்களா இருந்துச்சு. அப்பவே கண்ணு போச்சு. சோ 20 வருஷத்துல என்னெல்லாமே போயிருக்கும். ஆனால் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கர்த்தர் கொண்டு வருவார் என்கிற ஒரு தெய்வீக நம்பிக்கையோடு இருந்தா, கர்த்தர் பாருங்க ஜீவித்திருந்து 29 பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிங்க. அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை எங்க சேர்ந்து வந்துட்டாங்க பாத்தீங்களா? தேவனுடைய சந்திப்பு சேர்த்து விட்டுச்சு பாருங்க. ஆண்டவர் பிரிக்கிறவர் அல்ல, சேர்க்கிறவர். வசனத்துக்கு வருவோம். ஆமோஸ் 4:12. இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடினால் நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட. எழுந்து நிக்கலாமா? வேகமா எழுந்து நிக்கலாமா? நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவ நாமத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. தெரிஞ்சவங்க சேர்ந்து ஆராதிங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவர். என் பாரங்கள் என் சுமைகள், ஆமென், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உங்க பாதத்துல உம் பாதத்தில் இறக்கி வை. நல்ல கைகளை உயர்த்தி ஏசையா உம்மை தான் என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா முன்னே
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.